نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏராளமான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த வணக்க வழிபாடுகளை எதற்காக செய்கின்றோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் கவனமாக பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால், அதை முறையாக கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு நாளை மறுமையிலே நன்மை கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் அந்த நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் போட்டி போட்டு செய்வோம் என்ற எண்ணத்திலே ஏராளமான நன்மையான காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு சில வணக்க வழிபாடுகள் நம்முடைய மறுமை வெற்றிகளை ஒரு புறம் கடந்து அது என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கொஞ்சம் இன்னொரு கோணத்திலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில இபாதத்துகள் பிற மத மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே இஸ்லாத்தினுடைய சிறப்பை அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலே இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், அது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஆன்மீகத்தை கொண்டிருக்கின்றது, அதனுடைய சட்டதிட்டங்கள் இவ்வளவு உன்னதமானதாக இருக்கின்றது என்று பிற மக்களும் பார்த்து இதை நேசிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் பால் வர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில வணக்க வழிபாடுகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதிலே முக்கியமான வணக்க வழிபாடு எது என்பதை குறிப்பிட்ட இன்னும் ஒரு சில நாட்களிலே வர இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஒட்டுமொத்த உலகமும் கடைபிடிக்க இருக்கக்கூடிய ஹஜ் என்ற வணக்க வழிபாடு இருக்கின்றதே, அதை ஒட்டி நடைமுறைப்படுத்த இருக்கின்ற குர்பான் என்ற வணக்க வழிபாடுகள், இந்த இரண்டையும் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் இதிலே எவ்வளவு விதமான மறைமுகமாக இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை ஒளித்து வைத்திருக்கிறான். இதன் மூலமாக இஸ்லாம் எப்படியெல்லாம் சிறப்பு பெறுகின்றது, ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகள் குர்பான் வணக்க வழிபாடுகளை பார்த்து கூட இது இஸ்லாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஏராளமான உண்மைகள் இதற்குள் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற கொள்கை, இந்த மார்க்கமானது சாதாரண ஒன்று அல்ல. எவ்வளவோ விஷயங்களை நாம் சிந்திக்காத பல உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை நாமும் உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டு நம்முடைய வணக்க வழிபாடுகளை முறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே துல்ஹஜ் மாதமும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குர்பான் என்ற வணக்க வழிபாட்டினுடைய சிறப்பு அம்சங்களையும் கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய, நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துக்குமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தத்துவம் என்னவென்றால், வணக்க வழிபாடு என்பது அவரவர்கள் விருப்பத்தின் பேரில் அவரவர்கள்
மனம் உவந்து இலகுவான முறையிலே விரும்பி அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நிர்பந்தத்துல, ஏதோ கடமைக்கு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க, என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே என்று வேண்டா வெறுப்பாக எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய நமக்கு திணிக்கலை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால், 2வது அத்தியாயம் 256வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எது சிறந்தது எது சிறப்பில்லாதது, இதுவெல்லாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் யார் அதை நன்மை என்று கருதி அதை விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதற்கு தனி கூலி இருக்கின்றது என்று ஒரு புறம் இஸ்லாம் சொல்லி இருந்தாலும், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பார்த்து சொல்லி காட்டுது, இந்த மார்க்கத்துல நிர்பந்தம்ங்கிறது கிடையாது. கண்டிப்பா இருந்தே ஆகணும், கண்டிப்பா செஞ்சே ஆகணும், உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை நீ முடிச்சேதான் ஆகணும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய உபதேசம் முதல் செய்தி என்னவென்றால், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும், எது சரி எது தப்புன்னு உணர்ந்து எது சிறந்தது எது சிறப்பில்லாதது என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் இஸ்லாம் என்று மார்க்கம் நமக்கு முதலாவது செய்தியை சொல்லி காட்டுகின்றது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாமானது நம் மீது எந்த விதமான திணிப்பையும் முதலில் திணிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகளாவிய அடிப்படையில எத்தனையோ மக்கள் பல்வேறு விதமான இபாதத்துகளை செய்யக்கூடியவர்கள் அவரவர்கள் மதத்திலே வணக்க வழிபாடு என்ற பெயரில செய்யக்கூடியதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் தீமிதி திருவிழா என்ற பெயரில நெருப்புகளை கொட்டிட்டு அதுல நடக்கிறாங்க. காரணம், இதன் மூலமா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும். எச்சி இலை சோத்துல உருண்டு புரண்டு எந்திரிச்சு அதுல உருண்டோம்னா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கால்நடையாக பல மைல் தூரங்கள் நடந்து செல்லக்கூடிய மக்கள், மிக உயரமான பகுதிகளுக்கெல்லாம் நடக்க கூட முடியாமல் முட்டி போட்டு கொண்டு தலைகீழாகவெல்லாம் நடக்கக்கூடிய மக்கள், உடம்புல எல்லாம் அம்புகளையும் வேலுகளையும் நாக்களே குத்தி கொண்டு பல மைல் தூரம் பயணிக்கக்கூடிய மக்கள் வணக்க வழிபாடு என்ற பெயரில இன்றைக்கு உலகத்துல அவங்கள வேதனைப்படுத்திட்டு இந்த இதை நம்ம செஞ்சோம்னா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும், இதை நாம் கண்டிப்பாக என்ன சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல செய்யணும் என்ற எண்ணத்துல இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஏராளமான மக்கள் வணக்க வழிபாடுகளை பிற மத அன்பர்கள் செய்யக்கூடியதை பார்க்கணும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி காட்டுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சஹாபி அபு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இது மாதிரி ஜும்மாவுடைய தினம் அந்த நேரத்துல அவர் மட்டும் பள்ளிவாசலை விட்டு வெளியே போய் வெயில்ல நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் யாருகிட்டையும் வர்றவங்கள்ட்ட எல்லாம் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு, கீழே உட்கார கூட மாட்டேங்கிறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து பயான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் பயான் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே பாக்குறாங்க. பயானை நிறுத்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அந்த சஹாபி அந்த தோழருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே மத்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்லலாம், அவர் ஒரு நேர்ச்சை பண்ணி இருக்கிறாரு. என்ன நேர்ச்சை அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க அவர் வெயிலேயே தான் நின்றுட்டு இருப்பாராம், இன்னைக்கு முழுக்க அவர் யாரு கூட பேச மாட்டாராம், இன்னைக்கு முழுக்க அவர் உட்காரவே மாட்டாராம், இன்னைக்கு முழுக்க அவர் நோன்பு வச்சு எந்த உணவையும் அவர் சாப்பிட மாட்டாராம். இந்த 4 விஷயத்தை அவர் நேர்ச்சை பண்ணி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காருன்னு சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரை முதலில் நிழலுக்கு வர சொல்லுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உங்க கூட அவரை பேச சொல்லுங்க, அல்லாஹுக்காக நோன்பை மட்டும் கடைபிடிக்க சொல்லுங்க. காரணம், நிக்கவே மாட்டேன், உட்காரவே மாட்டேன், வெயிலேயே தான் நிற்பேன், நான் யாரு கூட பேச மாட்டேன், மௌன விரதம் இருப்பேன், அது இது என்று சொல்லி இந்த தேவையில்லாத சிரமங்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய நன்மை சின்னதாக இருந்தால் அதை தொடர்ந்து நல்ல முறையில செய்யுங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமே தவிர உங்களை நீங்களே வருத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அல்லாஹ்வை திருப்தியடை செய்யணும்னு ஒரு காலத்திலேயே நினைச்சிடாதீங்க. அது நான் காட்டிய இஸ்லாமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த இஸ்லாத்தினுடைய இன்னொரு அடிப்படையை நமக்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னா, இதை இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடோடு கொஞ்சம் நாம ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை யாருக்கு கடமையாக்கி இருக்கிறான்? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்குமே இந்த ஹஜ்ஜுங்கிறது கடமைன்னு அல்லாஹ் விதிச்சிருந்தான்னு வச்சுக்கோமே, என்ன ஆகிறது? இன்னைக்கு ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னா, சாதாரணமா ஒரு அரசு ஒரு ஹஜ் கமிட்டி மூலமாக போவதற்கு ஒரு 4 ஒரு 5 லட்சத்துக்குள்ளாக செலவாகுது. சாதாரண ஒரு பிரைவேட் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில போறதானால கூட ஒரு 5 லட்சம் ரூபாயில இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இன்னும் அவரவர்கள் வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய அந்த சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு 10 லட்சம் 15 லட்சம் இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய போக்குவரத்து செலவு என்ற பெயரில இன்றைக்கு வசூலிக்கப்படுது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித முஸ்லிம் சமூகத்துக்குமே கடமையாக்கி நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஹஜ் செய்யணும் அப்படின்னு கட்டளை போட்டிருக்கிறானா அப்படின்னு திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 97வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அவனுக்காக ஹஜ் செய்வதற்கு உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அது கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு விதிவிலக்கை இந்த மனித சமூகத்திற்கு அளித்திருக்கிறான். பொருளாதாரம் இருக்குதா, உனக்கு கடமை. உனக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் இதுவெல்லாம் இருக்குதா, உனக்கு கடமை. இந்த இரண்டும் இல்லையா, இது உனக்கு கடமை கிடையாது என்று மார்க்கம் நமக்கு ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடு யாருக்கு கடமைனா, போயிட்டு வர்றதுக்கு யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, யாருக்கு அதுக்குண்டான சௌரியங்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ய இயலுமோ, அதே போல யாருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதோ, இந்த ஒட்டுமொத்த இந்த சென்று வருவதற்கான சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு விதி விலக்கை நமக்கு தரல அப்படின்னா, நம்முடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து நாம ஒரு ஹஜ் செய்யணும், நாம ஒரு உம்ரா செய்யணும், அது இது என்று சொல்லி கிளம்பினோம் என்று சொன்னால் இன்றைக்கு பல லட்சங்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் இந்த ஒரு சட்டத்தை மட்டும் இலகுவாக்கி தொழுவணும், கண்டிப்பா நோன்பு வைக்கணும், சதக்கா செய்யணும் என்று அல்லாஹ் சொன்ன ரப்பு சேர்த்தி சொல்லி காட்டுற, உங்களை யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க ஹஜ் செஞ்சா போதும் என்ற ஒரு வாசகத்தை மட்டும் பயன்படுத்தலைன்னா, இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள்ல முக்கியமான தூணான இந்த ஹஜ்ஜினுடைய கடமை நமக்கு கண்டிப்பாக விதி என்று ஆக்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன? அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு. எவ்வளவு பெரிய இஸ்லாத்தினுடைய தூணுன்னு சொல்றாங்க, அந்த தூணுல ஒண்ணு சாஞ்சிச்சுனாலும் இஸ்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்தை ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுதுன்னா, உனக்கு சக்தி இருந்தா செஞ்சா போதும், நீ சிரமப்பட்டு செய்ய வேண்டியதில்லை, உன்னை நீயே வருத்திக்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வணக்க வழிபாட்டை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கின்றது என்று ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய வகையிலே இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடு முதல் தரத்திலே இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் என்ன? உலகளாவிய அளவிலே ஹஜ் என்ற இந்த துல்ஹஜ் மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் வெள்ளை இன மக்கள், கருப்பு இன மக்கள், ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க, ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்க, முகத்துல சரியா சதை இல்லாதவங்க, பாக்குறதுக்கே கொஞ்சம் விகாரமா இருக்கிறவங்க, ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய மக்கள், ரொம்ப செல்வந்தர்கள் மன்னர்கள் போன்ற பரம்பரையை சார்ந்தவங்க என்று சொல்லி ஏராளமான மக்கள் அந்த மக்காவிலேயும் மதீனாவிலேயும் ஒன்று கூடக்கூடிய அந்த நேரம் ஏற்படும். இந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு ஒன்று கூடலின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீ வெள்ளையனாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் நீ உனக்குள் எந்த உயர்வு தாழ்வு கிடையாது. உனக்கு பிறப்பாலேயோ நிறத்தாலேயோ மொழியாலேயோ காசு பணத்தாலேயோ யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. அனைவரும் வெண்மையான ஆடையை தான் அணிய வேண்டும், அனைவரும் தலைவிரி கோலத்தோடு தான் இருக்க வேண்டும், அனைவரும் புழுதி படிந்த நிலையில் தான் அந்த இடத்திலே கூடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் அந்த பார்வையை பார்க்கும். இதுல யாரு பெரிய குலத்தை சார்ந்தவன் சொன்னாங்களே, இவ்வளவு பெரிய மன்னர்னு சொன்னாங்களே,
இவர் அதுக்கு கீழே இருக்கிற சாதாரண ஒரு நபரும் அவங்களும் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, ஒன்னா நின்று தொழுகிறாங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி ஆட போட்டு இருக்கிறாங்களே, இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவனுக்கு ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு ஒரு பின்னுரிமை என்றெல்லாம் யாருக்கு எந்த பாகுபாடு கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை எப்படிப்பா இதை ஒண்ணு பண்ணி காட்டுச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு என்று ஒட்டுமொத்த உலகமும் அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்திலே புனிதமிக்க அரஃபா என்ற மைதானத்திலே ஒட்டுமொத்த சமுதாயம், மக்கால் இருக்கிறவங்க, மதீனால இருக்கிறவங்க, ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய எல்லாருமே அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒண்ணு கூடும் பொழுது எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. எந்த விதமான நிறவெறி, இனவெறி, மொழிவெறி எல்லாமே உடைத்து எரிந்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத், அவர் அல்லாஹ்வின் அடிமை என்று யாரெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி கலிமாவை சொல்லி இந்த இஸ்லாத்திற்குள் வந்தார்களோ ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்திலே நின்று சொல்லி காட்டுகின்றார்கள், எங்களிடத்தில் எந்த உயர்வும் இல்லை, எங்களிடத்தில் எந்த தாழ்வும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது, அந்த ரப்பு மட்டும்தான் எங்களுடைய எஜமான் என்று சொல்லக்கூடிய அந்த உலகளாவிய சமத்துவ மாநாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அரஃபா என்ற மைதானத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நடத்தி காட்டுகின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக ஆவதற்கு முன்பாக அந்த குறைசி குல கூட்டத்தினர் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களெல்லாம் இந்த துல்ஹஜ்ஜனுடைய மாசம் இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்க வழிபாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல இருந்து வர்றனால அவங்க வாழையடி வாழையாக அந்த வணக்க வழிபாட்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை அழகான முறையிலே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் புதுப்பித்து தந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வணக்க வழிபாட்டை எப்படி புதுப்பிக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல குறைஷிகள் யாருமே அரஃபாங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி எந்த அரபி அல்லாத மக்களோ இல்ல குறைசி குலத்தை சாராத மக்களோ யாரும் அரஃபா அந்த முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள வரவும் விடமாட்டாங்க. ஏன்னா உயர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் முஸ்தலிஃபாங்கிற இடம். அரஃபாங்கிறது அந்த ஏழ்மை நிலையில தாழ்த்தப்பட்ட கருப்பையின அந்த மக்களுக்கான இடம் என்று சொல்லி ஒட்டுமொத்த அந்த உலகமும் அன்றைக்கு அப்படித்தான் பிரிச்சு வச்சிருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்திலே வந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரஃபா தான் ஹஜ். ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை ஒருவன் முழுமையாக நிறைவேற்றிய நன்மை எப்ப கிடைக்கும் தெரியுமா? அவன் இந்த அரஃபாவிலே தஞ்சம் புக வேண்டும், இங்கே தங்க வேண்டும். அப்படி தங்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஹஜ்ஜே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சட்டம் போடுறாங்க. ஒட்டுமொத்த அந்த குறைசி குலம்னு யாரெல்லாம் தன்னை நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த கூட்டத்தை பூரா அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கொண்டு வர்றாங்களா, எங்க இத்தனை நாளா வரமாட்டேன்னு சொன்னியோ, யாரு கூட சேர மாட்டேன்னு சொன்னியோ, போய் சேர், போய் உட்காரு போய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளை போடுறாங்க. அதே மாதிரி எந்த முஸ்தலிஃபாக்குள்ள விடமாட்டேன் என்று தடுத்து கொண்டிருந்தார்களோ அன்றைய தினம் இரவு ஒட்டுமொத்த அரஃபாவில் இருந்து எல்லாரும் கிளம்பி முஸ்தலிஃபாவிலே போய் தங்கி அங்கே தூங்க வேண்டும், அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் புரட்சி சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தியதனுடைய விளைவு இன்னைக்கு பார்க்கிறான். என்னப்பா இது, எப்படி இந்த ஒற்றுமை சாத்தியம்? இப்படி ஒரு ஒற்றுமையை இந்த உலகத்துல இன்னைக்கு பார்க்க முடியலையே. நாம வாழக்கூடிய நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, அவருக்கு கோயில் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த கோயிலினுடைய கருவறையில கூடவே இன்னொரு மினிஸ்டரும் போறாரு, அவரை உள்ள அனுப்புறான். அந்த இறைவனை வணங்குற கருச்சிலையை வணங்குற நாம உள்ள போயிடுறான். வெளியே குடியரசுத் தலைவர், நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு அந்த கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டா, நீ இந்த நாட்டுக்கே குடியரசுத் தலைவனா இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு நீ உயர்ந்த சாதி கிடையாது, நீ தாழ்ந்த சாதி, அதனால கோயிலை விட்டு வெளியே நில்லை. இந்த நாட்டினுடைய சாதாரண ஒரு மினிஸ்டரா நீ இருக்கிற, ஆனா நீ உயர்ந்த சாதி, இந்த ஜனாதிபதியை விட பெரிய ஒரு போஸ்ட் எல்லாம் உனக்கு கிடையாது, இருந்தாலும் நீ உயர்ந்த சாதியா இருக்கிறனால நீ வா இதுக்குள்ள என்று சொல்லி பாகுபாடு காட்டக்கூடிய சூழ்நிலை பல இடங்களிலே. மிகப்பெரிய ஜனாதிபதிகள், நம்முடைய நாட்டு ஜனாதிபதிகளே ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தார்கள் என்ற காரணத்திற்காக அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வித்தியாசமான ஒரு பாவ பரிகார பூஜை செய்யறான், அந்த இடத்தை கழுவி விடுறான், அந்த இடத்துல பலவிதமான காரண காரியங்களை செஞ்சு தீட்டு கழிக்கக்கூடிய அளவிற்கு
இன்றைக்கு சமூகத்திலே வணக்க வழிபாடு என்ற பெயரிலே, இறைவன் என்ற பெயரிலே, மதங்கள் என்ற பெயரிலே, ஜாதி என்ற பெயரிலே மனிதர்களை துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது, காசு பணத்தாலேயோ, படிப்பாலேயோ, ஒரு பிறப்பாலேயோ, உன்னுடைய நிறத்தாலேயோ, மொழியாலேயோ நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையாதுப்பா. யாருகிட்ட இறையச்சம் இருக்குதோ, யாருகிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்குதோ, அவன் தான் மனிதர்களிலேயே சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அந்த அரபா மைதானத்திலேயே வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பிரகடனம் செய்து காட்டுகின்றான் என்றால் இதுதான் இஸ்லாம், இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். வெறுமனே எல்லாம் வெள்ளை டிரெஸ் போட்டு ஒண்ணு கூடுறாங்க என்று நினைக்கிறோம். எல்லா மக்களும் அன்றைய தினம் துல்ஹஜ்ஜுடைய நேரத்தில் துவா கேட்கிறாங்க என்று நாம் இங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் பார்வையும் திருப்பி காட்டுகின்றான். இதுதான் தெளிவான மார்க்கம், இதுதான் மனித சமூகத்திற்கு சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு இடத்துல கூடக்கூடிய அந்த ஒன்று கூடல் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமத்துவ மாநாட்டை நடத்தி காட்டுகின்றான் என்றால் இது இஸ்லாம் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கிறான் என்ற இரண்டாவது செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது என்ன, அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க, இத்தனை லட்ச மக்கள் ஒண்ணு கூடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு அற்புதத்தை அங்க ஒளிச்சு வச்சிருக்கிறான். என்ன அற்புதம் என்று சொன்னால், தினம்தோறும் 2 லட்சம் கோடி லிட்டர் ஆனது தண்ணியானது ஒரு சின்ன ஒரு கிணத்துல இருந்து எடுக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற மதீனாங்கிற ஒரு ஊருக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊருக்கும் அந்த தண்ணியானது பைப்பு கனெக்ஷன்கள் போட்டு அனுப்பி வைக்கப்படுது. இன்னும் அந்த கிணத்திலிருந்து தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு 5 லிட்டர் வீதமா தினந்தோறும் பிளைட்டுகள்ல ஒவ்வொரு ஊர்களுக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை தான் பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. அது என்ன தண்ணீர்? நமக்கு எல்லாம் அறிமுகமான தண்ணீர் தான். என்ன தண்ணீர்? ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்ணீர். வெறும் 31 மீட்டர் மட்டுமே ஆழம் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிணறு ஒட்டுமொத்த லட்ச மக்களுக்கு அதுல இருந்து எப்படி தண்ணியானது வருது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யறான், சிந்திச்சு பார்க்கறான். அந்த ஒரு தண்ணியை நாம இல்லாம ஆக்கணும்னு சொல்லி பலவிதமான போராட்டங்கள் மத்தியில பின் வழியாக இந்த கிணத்தை நாங்க சுத்தப்படுத்தி தர்றோம், இந்த தண்ணியை நாங்க சுத்தப்படுத்தி தர்றோம்னு சொல்லிட்டு 1971 வருஷம் ஐரோப்பால இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ரிசர்ச் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய ராட்சத பம்புகளை எல்லாம் வச்சு அந்த ஜம்சம் கிணறுக்குள்ள இறக்கி அந்த ஒட்டுமொத்த தண்ணியையும் காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி பல மணி நேரங்கள், பல நாட்கள் அந்த பம்பு செட்டுகள் மூலமாக தண்ணீரானது உறிஞ்செடுக்கப்படுது. என்ன உறிஞ்செடுக்கப்பட்டாலும் வெறும் 31 மீட்டர்ல இருந்து அந்த தண்ணியானது 32ஆவும் மாறல, 30ஆவும் மாறல, அப்படியே இருக்குது. மணிக்கணக்காக, நாள் கணக்காக எடுத்த எல்லா தண்ணீரும் வெளியே பீச்சி அடிக்கப்பட்டாலும் இந்த கிணறுடைய தன்மை மட்டும் மாறாம இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்ச மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்துல எந்த விதமான வாட்டர் சோர்ஸும் இல்லாத அந்த ஒரு பாலைவன பூமியில ஒட்டுமொத்த அந்த மனித சமூகமும் ஒன்று கூடக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெளிவான ஒரு உணவு வேணும், அவங்களுக்கு அந்த பாலைவன வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், அவங்களுக்கு அந்த தாகம் தீர்க்கக்கூடிய வகையில அங்கே நாம் ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து அவங்களுடைய மனைவியையும் அவர்களுடைய பிள்ளையும் கொண்டு வந்து அங்க விட்டு அந்த இடத்துல தாகத்துக்காக அவங்க அலைஞ்சு கொண்டிருந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொங்கு எழ வைத்தானே அந்த ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரூற்று ஒட்டுமொத்த மனித சமூகமும் பார்க்குது. இது எப்படி சாத்தியம்? இது எதுக்கு அங்க மட்டும் வந்துச்சு? வேற ஊர்ல எங்கேயாவது வந்திருக்கலாம் இல்ல, வேற ஏதாவது ஊர்ல கொண்டு போய் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருக்கலாம் இல்ல, இங்க இந்த இடத்துல அது குறிப்பிட்ட இந்த கஅபா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்குள்ள மட்டும் ஏன் உருவாகணும்? என்ன நடந்தாலும் வத்த மாட்டேங்குது, பாசிபடி மாட்டேங்குது, கெட்டு போக மாட்டேங்குது, எத்தனை நாள் எத்தனை வருஷம் வச்சாலும் அதில் சின்ன ஒரு கிருமியும் கூட வர மாட்டேங்குது. இது என்னப்பா அதிசயம்? எதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது? யோசித்து பார்க்கும் பொழுது மக்கள் புரிந்து கொள்றாங்க, இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கல்ல, அந்த மக்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து வேணும் இல்ல, அந்த மக்களுக்கு தேவையான தாக தண்ணீர் அங்கே போக்கப்பட வேண்டும் இல்ல, அதுக்காக வேண்டி இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதம் என்று அந்த மக்கள் பிற மத மக்கள் பார்க்கிறாங்க. இஸ்லாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வினால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை
இதன் மூலமாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக இந்த ஹஜ்ஜனுடைய மாசத்திலே குர்பான் என்ற ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கான். இந்த வணக்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டிலேயும் யாருக்கு இயலுமோ அவங்க இந்த வணக்க வழிபாட்டை செய்யணும். தனியா செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஒரு 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டையோ அல்லது ஒரு 10 நபர்கள் கூட்டு சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ குர்பான் கொடுங்க என்று ஒரு சட்டமானது சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு சாதாரண ஒரு சட்டம் நமக்கு ஒரு பெரிதாக தெரியல. ஆனால் இந்த குர்பான் என்ற இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார புரட்சி சமூகத்திலே ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட குர்பான் பிராணிக்காக வேண்டி இந்த ஒரு மாத கால 2 மாத காலத்துல நடக்கக்கூடிய பொருளாதார புரட்சி இருக்குதே, பொருளாதார டர்னோவர் இருக்குதே, இது கோடி கணக்கில் எல்லா தரப்பு மக்களுக்கும் இது போய் சேரக்கூடியதாக இருக்குது. குர்பான் பிராணி மத்த நேரத்துல வாங்கினா வேற ரேட்டு தானே, ஆனா இப்ப வாங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய விலையில இருக்குது. ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு வைத்து பசிக்காக விவசாயிகள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பான் என்ற ஒரு கடமையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுனால அந்த ஏலபாளைகள் அந்த விலங்குகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்து விற்கிறான். பல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானமானது அந்த பாவப்பட்ட அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு போய் சேருது. இப்ப நாம வாங்கிட்டு வந்துடுறோமா, அந்த வாகனத்திற்கான கொண்டு வந்து எல்லா வாகனத்துல கொண்டு வந்து இறக்கி நாம அதற்கான தீவனம் கொடுக்கிறோம் இல்லை, அந்த தீவனத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய அளவுல எல்லா விதமான பொருட்களும் அது இது என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் நல்ல முறையில அந்த மக்களுக்கு ஒரு வாணிபமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நாம வாங்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு கட்டக்கூடிய கயிறுக்கும் கூட இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு விலையேற்றமா ஏற்படுது. அது வரைக்கும் அதுக்கு அந்த விலை கிடையாது. உடனடியாக அதை தயாரிக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே ஒரு பொருளாதாரம் கிடைக்குது. அந்த ஆடு மாடுகளை அறுக்கக்கூடிய அந்த அறுவை செய்யக்கூடிய மக்கள் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் அதன் மூலமாக கிடைக்குது. இந்த இறைச்சிகள் ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேருது. அதனுடைய தோள்கள் மிகப்பெரிய ஃபேக்டரிகளுக்கு போய் சேர்ந்து அது வேறு ஒரு பொருளாக மாறி ஷூவாக, பெல்ட்டாக, செப்பலாக, இன்னும் மற்ற ஹேண்ட்பேக்குகளாக மாறி வருகின்றது. ஒரு பெரிய தொழில் புரட்சி ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இந்த ஒரு பணியானது நடக்குது. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்களோ, உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த குர்பான் இறைச்சியானது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகின்றது. நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆட்டை வாங்கிட்டோம், நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மூலையில ஒரு மாட்டை வாங்கிட்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பார்க்கிற இன்னும் ஒரு வணக்க வழிபாடு இறைவனுக்காக அறுத்து பலியிடுறது என்று சொல்றாங்க. இந்த ஒரு வணக்க வழிபாட்டிலையும் கூட இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி இருக்குதா? சாதாரணமா அறுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிருவான் என்றெல்லாம் நாம நினைத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதுல இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குதா என்று பிற மத மக்கள் பார்க்கிறான். இந்த வணக்க வழிபாடே எதுக்காக வந்தது என்று நாம் கொஞ்சம் பின்னால் யோசித்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்றாங்க. ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனுக்காக உயிர் பலி கொடுக்கக்கூடிய மனிதனை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து நிறுத்தி இறைவனுக்காக அறுத்து பலியிடுவது என்று சொன்னால், அவனால் படைக்கப்பட்ட விலங்குகளை நீங்கள் எடுத்து அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள், அதை நீங்களும் உண்ணுங்கள், பிற மக்களுக்கும் கொடுங்கள் என்ற ஒரு சட்டம் வந்த உடனே பல உயிர்கள் இன்றைக்கு தப்பித்துக் கொண்டிருக்குது. அல்லாஹ் மட்டும் ஒரு சட்டத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி உயிர் வதை என்ற ஒரு சட்டத்தை போட்டு யாரெல்லாம் மூத்த புள்ள வீட்டுல இருக்கிறான்னு அவனை எல்லாம் அறுத்து பலியிடணும்னு ஒரு சட்டத்தை மட்டும் ஆரம்ப காலகட்டத்துல இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா மனித இனமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு அறியாமை காலத்துக்கு தள்ளப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி தெளிவான ஒரு சட்டத்தை கொடுத்து உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பையும் அதில் இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் அதில் செய்யப்படக்கூடிய இபாதத்திலையும் இவ்வளவு மறைமுகமான ஒரு விஷயங்களை வைத்திருக்கின்றான் என்றால், சாதாரண ஒரு ஹஜ் வணக்க வழிபாடு குர்பானிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது என்றால், நாம் செய்யக்கூடிய மத்த வணக்க வழிபாடுகள் அதிலெல்லாம் எவ்வளவு மறைந்திருக்கும், அதையெல்லாம் சிந்திக்க வேண்டும், அதையெல்லாம் யோசிக்க வேண்டும்.
யோசித்து உணர்ந்து அதை உணர்வு பூர்வமாக என்றைக்கு நாம் அந்த வணக்க வழிபாட்டை ஈடுபடுகின்றோமோ அல்லாஹனுடைய பேரருளால் அந்த வணக்க வழிபாடு நம் மூலமாக பிற மத மக்களுக்கும் போய் சேரும், இஸ்லாம் மேலோங்கும், அதன் மூலமாக நாளை மறுமையில இலவாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நோக்கி செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்க்கருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்யும். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்தில் யார் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். அதே போல இந்த உலகத்தில் அநியாயமாக யார் ஒரு உயிரை கொலை செய்கின்றாரோ, சாக விடுகின்றாரோ, அவர் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள உயிர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 2வது வசனம் 32வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த வார ஜும்மா வசூலானது கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட செல்வபுர பகுதியை சார்ந்த ஒரு நபருக்காக அவருடைய அறுவை சிகிச்சைக்காக வேண்டி எடுக்கப்படுகின்றது. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் உயிர் பெற்று நல்ல முறையிலே நம்மை போன்ற இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வது ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய மருத்துவ செலவுக்காக வேண்டி இன்றைய ஜும்மா வசூல் எடுக்கப்படக்கூடிய நேரத்திலே நம்முடைய வீட்டில் யாரேனும் ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு பலவிதமான உழைப்புகளை செலுத்துவோமோ அதே போன்று நம்முடைய சகோதரருக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மூமின்கள் அனைவரும் ஒரு உடலை போல, அந்த உடலிலே ஒரு பகுதிக்கு ஏதேனும் ஒரு சுகவீனம் ஏற்பட்டது என்று சொன்னால் மற்ற உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து அதற்கு எப்படி வருத்தம் தெரிவிக்கின்றதோ, பிரச்சனை நீங்குவதற்காக கால்கள் எப்படி ஓடுகின்றதோ, ஒரு பொருளை எடுப்பதற்காக கை எப்படி உதவுகின்றதோ, சங்கடத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கண்கள் எப்படி கண்ணீரை வடிக்கின்றதோ, அது போல ஒவ்வொரு மூமின்களும் ஒரு உடலை போன்று தன்னுடைய சக முஸ்லிமிற்கு ஒரு மூமினுக்கு பிரச்சனை என்று இருக்கும் பொழுது, சிரமம் என்று இருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்மாவுடைய வசூல் அவருடைய பொருளாதார மருத்துவ செலவினங்களுக்காக வேண்டி எடுக்கப்படுகின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக தந்து உதவி அவர் பூர்ண நலம் பெற்று நம்மை போன்ற நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அதிகமாக துவா செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.